என்ன டிஃபன் என்ன இன்னைக்கு? என்னங்க தோசையும் தக்காளி சட்னி ரெடியா இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா சாப்பிடலாம். தோசை தக்காளி சட்னிமா இன்னைக்குமா? பல்லு விளக்கிட்டீங்களா? விளக்கிட்டேன். வாங்க வாங்க ஏங்க சாப்பாடு ரெடி ஆச்சு, சாப்பிடுவாங்க. எப்போல்லாம் வீட்டில் வந்து தக்காளி அதிகமாக இருக்கும் அப்போல்லாம் அந்த சட்னி பண்ணிடுவோம். 3 இன்க்ரீடியன்ட் தான். 5லேருந்து 6 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 பூண்டு, 4லேருந்து 5 பட்டை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ பேன் ஹீட் பண்ணதுக்கப்புறமா அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கைவிடாமல் கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிரும். இது தோசை, இட்லி, சப்பாத்தி, ஈவன் ரைஸு கூட செமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் நான் எப்போல்லாம் அந்த சட்னி செய்கிறேனோ அப்போல்லாம் என் மாமனாட்டேருந்து எனக்கு பாராட்டு தான் கிடைக்கும். பட் என் ஹஸ்பண்டோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்ற மாதிரி போட்டு அடிச்சு அதான் நீ போட்டு எண்ணெய கொண்டுகிட்டு இருக்க. தக்காளி சட்னியா தின்னியா? நாக்கு பூரா தக்காளி சட்னியா தான் இருக்கு பாரு. உங்களுக்கு தக்காளி சட்னி வேணாமா? வேற சட்னியா? கார தக்காளி சட்னி வைப்போமா?